இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற கடைசி வீடியோ இதுவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கே கூடிய உங்களோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இது நிறைய ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களோட ஃபேவரட் தமிழ் பெண் சேனல். இது வெயிட் லாஸ், நியூட்ரிஷன் மற்றும் ஹெல்த் கோச்சிங்கான உங்களோட ஃபேவரட் நம்பர் 1 சேனல் இது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னை பற்றி ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி 95 kgs பாடி வெயிட்டோட நான் இப்படி தான் இருந்தேன். 30 kgs நான் கம்மி பண்ணியிருக்கேன். நானே என்னோட டயட் பிளான் கிரியேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 30 கிலோ கம்மி பண்ணி இப்போ 64-65 kgs ரேஞ்ச் நான் இருந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க்கான டிப்ஸு, ட்ரிக்ஸு, டயட் பிளானு, ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே இலவசமாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வீடியோவில் நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச அத்தனை இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இலவசமாக இந்த சேனலில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஒரு டயட் பிளான் கிடையாது, ஒரு சாப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபாஸ்டிங் பேட்டர்னில் வந்து இந்த ஃபுட்டு சாப்பிடலாம், இந்த ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இவ்வளோ கேலரிஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இவ்வளோ கார்ப்ஸ், இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், இவ்வளோ ஃபேட் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த டார்கெட்டும் கிடையாது. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுகிற சாப்பாட்டு முறையை வந்து நீங்கள் எடுத்து எந்த டயட் பிளானுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெதர் பேலியோ டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, கீட்டோ டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆட்கின்ஸ் டயட்டோ இல்லை வீகனோ, வெஜிடேரியன் டயட்டோ இல்லை வந்து ஜென்ரலாக கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கிற இல்லை ஹை கார்போஹைட்ரேட் இருக்கிற டயட் ஆனாலும் சரி, எந்த டயட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து நீங்கள் அந்த டயட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டயட் பிளானை எடுத்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லேயே நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேட்டர்னில் வந்து எந்த பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும், உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், இவ்வளோ நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கே, நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து எந்த சாப்பாட்டு முறை உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு உங்களால் சூஸ் பண்ண முடியும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. இன்சுலின் ஹார்மோனை பற்றி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் கவலைப்படணும்னு கிடையாது. வெயிட் லாஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக இன்சுலின் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை வந்து அது ப்ளே பண்ணுறது. இன்சுலின் லெவல்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்க ஃபேட் லாஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமாக வந்து இம்ப்ரூவ்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால அது ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் க்ரோத் ஹார்மோனுங்கிறது வந்து நம்ம மசில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ஸோ அந்த க்ரோத் ஹார்மோனோட லெவல்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு, நம்ம பாடியில் இருக்கிற மசில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடியில் வந்து தேவையில்லாத செல்ஸ் எல்லாம் வந்து ஓல்டு செல்ஸ் எல்லாம் வந்து புது செல்ஸாக ரீப்ளேஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோஃபேகி அப்படிங்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பாடிக்கு பழைய செல் ரிப்பேர் ஆக ஆக புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. இன்ஃபேக்ட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி, ஒரு நாளையில் நீங்கள் எவ்வளோ விஷயம் உங்களால் செய்ய முடியுமோ அந்த லெவல், அந்த கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லேயே வந்து ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் விண்டோ இருக்குது. அதை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிக் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆகுமோ அதை பிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிற, நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பேட்டர்னை நீங்கள் பிக் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு.
ஒரு ஈஸியரான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பேட்டர்னை நம்ம ஆரம்பித்து அதிலே கொஞ்சம் நாளோ கொஞ்சம் மாதமாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டஃப்பான ப்ரோட்டோகாலுக்கு நம்ம போகும்போது நம்ம அந்த பேட்டர்னை நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க, இல்லை இது வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் அப்படின்னே பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 3 நாள் கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது வந்து உங்கள் பசியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம போகிறோம். நம்மளால் ஃபாலோ பண்ணக்கூடிய பிளான்லேருந்து ஆரம்பித்து அந்த பிளானை நம்ம மாஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் டஃபர் பிளானுக்கு நம்ம போகிறோம். ஸோ பசிங்கிற விஷயம் வந்து உங்கள் உடம்பு வந்து உங்களுக்கு உணர்த்துகிற விஷயம் இல்லை, அது வந்து ஒரு கண்டிஷன்டு ஹங்கர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஹங்கர் ரெஸ்பான்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, நம்ம வந்து உடம்பு வந்து பல வருடங்களாக ஒரு ஈட்டிங் பேட்டர்னுக்கு வந்து அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ பல வருடங்களாக ஒரு ஈட்டிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு ஹேபிட்டாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த ஹேபிட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக இந்த பேட்டர்ன்ஸும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டமக் வந்து ஒரு ஹார்மோன் கிரெலின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ஒரு நாளையில் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் த டேயில் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறது. அந்த ஹார்மோன் வந்து நம்ம எப்போ நார்மலாக சாப்பிட்றோமோ நம்ம சாப்பாட்டு பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு நாள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் அன்றைக்கி வந்து உங்களுக்கு பசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டையே நீங்கள் திரும்ப அடுத்த சில நாட்களோ இல்லை சில வாரங்களோ சில மாதங்களோ நீங்கள் ஸ்கிப் பண்ண உங்கள் பாடி வந்து ஸ்லோவாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறந்து போய்டுறது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் எப்படி நம்ம வந்து நாளை தள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிடுறது. அந்த அடாப்ட் ஆக ஹங்கர் பசிங்கிற விஷயமும் கிராஜுவலாக போய்டும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சமயத்தில். இந்த உடம்பு மனசு ஹார்மோன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆஸ் அ பிகினர் நீங்கள் 16-8 மெத்தட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து மோஸ்ட் காமன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மெத்தட். இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டஃப்பான மெத்தட்ஸ்க்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த 16-8 மெத்தடில் வந்து நீங்கள் 16 hours எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. எது சாப்பிட்றதா இருந்தாலும் 8 hour விண்டோக்குள்ளே தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ இந்த ஃபாஸ்டிங் மெத்தடில் நிறையா பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு லன்ச் அண்ட் டின்னர் சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பழக்கம் இருந்ததுன்னா அதை மாற்ற முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டுனா நீங்கள் வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சை நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் இந்த மெத்தடில் வந்து 16-8 மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மீல் தான் சாப்பிடணும் இல்லை 3 மீல் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ மீல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற அத்தனை மீல்ஸும் வந்து அந்த 8 hour விண்டோக்குள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் மதியம் 12 மணிக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நைட்டு 8 மணிக்குள்ளே உங்களை சாப்பாட்டை முடிச்சாகணும். ஸோ 12 மணிலேருந்து 8 மணி தான் உங்களோட ஈட்டிங் விண்டோ. 8 மணிலேருந்து திருப்பி அடுத்த நாள் 12 மணி வந்து உங்களோட ஃபாஸ்டிங் விண்டோ. ஸோ இப்படி உங்களோட சாப்பாடை வந்து ஒரு 8 மணி நேரம் விண்டோக்குள்ளே நீங்கள் சுருக்கிறதுனால நீங்கள் முக்கால்வாசி சமயம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. ஏற்கனவே 12 மணி 12 hours ஆஃப் ஈட்டிங் விண்டோக்கு பழக்கப்பட்டவங்க இப்போ நம்ம வந்து 8 hours நம்ம அதை சுருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து முன்னாடி சாப்பிட்ட அளவு சாப்பிட முடியாது. ஆனால் வந்து அது வந்து எல்லாருக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு சில பேர் வந்து ஐயோ நான் நெக்ஸ்ட்டு சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய சாப்பிட்றதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் தான் வந்து ஒரு வெயிட் லாஸ் பிளாட்டியூவை நீங்கள் ஹிட் பண்ணாமல் உங்களோட வெயிட் லாஸ் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து சாத்தியமாகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணும், எவ்வளோ கேலரிஸ் நான் சாப்பிட்டா என்னோடய ஃபேட் பேர்ன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ண போகிறேன். எந்த கேலரி கால்குலேட்டரில் வேணால் நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கேலரி கால்குலேட்டர் வந்து இங்கே காமிக்கிறது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய் அந்த லிங்க்கை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கால்குலேட்டரில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏஜை என்டர் பண்ண போகிறீங்க, உங்களோட ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக என்டர் பண்ண போகிறீங்க, உங்களோட ஹைட் என்னென்னு என்டர் பண்ண போகிறீங்க, வெயிட் என்ன என்டர் பண்ண போகிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜில் ரிசல்ட்ஸ் காட்டும். அந்த ரிசல்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டை லூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி சாப்பிடணும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி சாப்பிடணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டீட்டெயில்டாக வந்து அது உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து டூ மச்
இன்ஃபர்மேஷனாக இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு 1200 கேலரி டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து ஒரு 4-5 வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே 1200 கேலரி டயட் பிளானில் வந்து என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1200 கேலரிஸ்க்கு கம்மியாக போகாதீங்க, எனக்கு வந்து அது அட்வைசபிள் இல்லை. நீங்கள் வந்து எந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணாலும் 1200 கேலரி பிளான் எந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணாலும் எல்லாமே வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு இது ஒர்க் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு வந்து இந்த டயட் பிளான் தான் ஃபாலோ பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ஒரு விண்டோக்குள்ளே நம்ம சாப்பிட போகிறோம், அதுதான் முக்கியம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில். அண்ட் இந்த ஈட்டிங் விண்டோவில் நீங்கள் உங்கள் கேலரிஸை எப்படி வேணால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட பழக்க வழக்கங்களை பொறுத்து உங்களோட கேலரிஸை நீங்கள் இந்த 1200 கேலரிஸை நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து டின்னரை வந்து ஹெவியாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டேயில் வந்து 30% ஆஃப் த கேலரிஸ் வரலாம். நீங்கள் 2 மீல் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்க, அதுலேயும் டின்னர் வந்து நீங்கள் ஹெவியாக சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்ம எடுத்துனோன்னா 30% வந்து ஃபஸ்ட் மீல் 12 o'clock ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா 30% ஆஃப் கேலரிஸ் 12 o'clockல நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் டின்னர் ஹெவி அப்படிங்கிறதுனால 70% ஆஃப் கேலரிஸ் டின்னர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து டின்னர் வந்து அவ்வளோ ஹெவியாக எனக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு லஞ்ச் தான் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ஸ்வாப் பண்ணிக்கலாம். 70% ஆஃப் கேலரிஸ் வந்து நீங்கள் லஞ்ச்லேருந்து உங்களுக்கு வர மாதிரி பார்த்துக்கலாம், 30% வந்து டின்னர்லேருந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் இல்லை எனக்கு 3 meals a day எனக்கு சாப்பிட்டு தான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் 40% ஆஃப் யோர் கேலரிஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் 12 o'clock ஆரம்பிச்சிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து 40% ஆஃப் கேலரிஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். திருப்பி ஒரு 4 o'clock 5 o'clock நீங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது திருப்பி ஒரு 30% ஆஃப் த கேலரிஸ் அதுலேருந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் 8 மணிக்கு நீங்கள் டின்னர் சாப்பிடும்போது இன்னொரு 30% ஆஃப் கேலரிஸ் அதுலேருந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அத்தனை மீல்ஸை நீங்கள் சாப்பிடலாம். அந்த 8 hour விண்டோக்குள்ளே சாப்பிட்றது தான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லேட் நைட் ஈட்டராக இருந்தால் மிட் நைட்டோ இல்லை அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க உங்கள் டின்னர் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஈட்டிங் விண்டோவை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். 2 PM மதியம் 2 PM மேலே தான் வந்து உங்களோட ஃபஸ்ட் மீல் ஆஃப் த டே நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து 10 PM வந்து உங்களோட லாஸ்ட் மீல் ஆஃப் த டே உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ உங்களோட ஈட்டிங் பேட்டர்ன் உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து நீங்கள் உங்களோட ஈட்டிங் விண்டோவை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு வரும்போது. ஆனால் எந்த ஆப்ஷனை நீங்கள் பிக் பண்ணாலும் உங்கள் கேலரிஸை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் உங்களுக்கு இது வந்து புரிப்படுற வரைக்கும், இது உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் கேலரிஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயம் நீங்கள் ஒரு ஈட்டிங் விண்டோக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் கவனம் வச்சுக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா சாப்பிட்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அப்படி சாப்பிடும்போது வெயிட் லாஸுங்கிற விஷயம் வந்து அடிபட்டு போயிடும். ஸோ என்ன சாப்பிட்றோங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவைக்கு ஜாஸ்தியாக சாப்பிட்றது எப்படி அவாய்ட் பண்ணுறது, அது பேர் ஓவர் ஈட்டிங் இல்லையா, அது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சூப்போ சாலடோ வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஹை குவாலிட்டி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா மீட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து எக்கு, அப்புறம் டோஃபு, பன்னீர் அதெல்லாம் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதுலலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஃபேட்ஸ், அவகேடோ பார்த்தோம், ஆலிவ் ஆயில், பட்டர், கீ இதெல்லாம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஃபைபர் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்துலேயும் நிறையா ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் தனியாக இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லியம் ஹஸ்க் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதில் நிறையா ஃபைபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை ஃபைபர் இருக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லை கிரெயின்ஸோ அதை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாட்ஸ் ஆஃப் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன் ப்ளஸ் ஹெல்த்தி ஃபேட்ஸ் ப்ளஸ் ஃபைபர்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போதே வந்து நம்ம ஓவர் ஈட்டிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து அது அச்சீவ் ஆகாமல் நம்ம பார்த்துப்போம். மோஸ்ட்டாக நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஜங்க் ஃபுட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரே ஒரு டிப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிளேட்டை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்ஸை ஃபுல்லாக ரொப்பிக்கோங்க, அதை ஃபுல்லாக சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கேலரிஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது தெரிஞ்சதுன்னா அந்த கேலரிஸை ஃபில் பண்ணுறதுக்கு 1 or 2 குக்கீஸோ கிராக்கர்ஸோ சாக்லேட்டோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டமக் வந்து ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்டு உங்கள் ஸ்டமக் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எதுவாக
இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னாக்க வந்து ஜங்க் ஃபுட் வந்து உங்களை ஃபில்லே பண்ணாது கண்டிப்பாக. அதனால ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம முக்கால்வாசி நம்ம ஃபில் பண்ண போகிறோம், அப்புறம் தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட போகிறோம். நம்ம ஜங்க் ஃபுட் ஃபஸ்ட் சாப்பிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய கேலரி சாப்பிட்ருவோம், எனக்கு அது ஃபில்லிங்கே கிடையாது. ஸோ அதனால் நம்ம சாப்பிட இன்னும் அது வந்து பசி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தி ஃபுட்ஸை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நம்ம வந்து ஸ்டமக்கை வந்து 90% ஃபில் பண்ணிவிட்டு 10% கேலரிஸ் இருந்ததுன்னா அந்த டேக்கு, அப்போ தான் நம்ம ஜங்க் ஃபுட்டை நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட விண்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் நாளையிலேயே உங்களுக்கு வந்து என்ன சாப்பிடலாம், எப்போ சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெய்லி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கோ வீக்ஸ்க்கோ மந்த்ஸ்க்கோ கண்டிப்பாக வந்து சாப்பிட்ற குவான்டிட்டியும் சாப்பிட்ற விண்டோவையும் மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து சாப்பிடாத விண்டோ பற்றி பேசலாம். அந்த ஃபாஸ்டிங் விண்டோ இல்லையா, சாப்பிட்ற விண்டோ ரொம்ப ஈஸி, எனக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு பேசிட்டோம். இப்போ சாப்பிடாத விண்டோ தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு அது 16 hours இருக்க போகுது இந்த விண்டோ. ஸோ அந்த விண்டோவில் நம்ம எப்படி பசியை தள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் சில விஷயம் நீங்கள் சாப்பிடலாம், அது உங்கள் வந்து பசியை தூண்டாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் காஃபி வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம். அது வந்து உங்களோட பசியை வந்து கம்மி பண்ணும் பிளாக் காஃபி. அதில் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து க்ரீமோ இல்லை கொஞ்சம் மில்க் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஆனால் முடிஞ்ச அளவு பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. அண்ட் சுகர் கண்டிப்பாக கிடையாது. கேலரிஸ் இருக்கிற எந்த விஷயமுமே இந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் கிடையாது. ஸோ சுகர் எடுத்துக்காதீங்க. நான் வந்து பர்சனலாக எரித்ரிட்டால் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அதில் கேலரிஸ் இல்லை. ஆனால் வந்து உங்களோட சாய்ஸ் தான் அது. நீங்கள் வந்து பிளாக் காஃபி குடிக்கணுமா, இல்லை கொஞ்சோண்டு க்ரீமோ மில்கோ போட்டு குடிக்கணுமா, இல்லை கொஞ்சம் ஸ்வீட்னர் போட்டு குடிக்கணுமாங்கிறது உங்கள் சாய்ஸ். பட் நார்மலாக வந்து அட்வைஸபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேலரிஸ் எதுவுமே இல்லாத விஷயம் தான் இந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் நம்ம குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டர் நமக்கு த்ரூ அவுட் த டே நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். எனக்கு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மியாக எடுக்கிற பிளானை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, கார்போஹைட்ரேட்ஸ் தான் பாடியில் வந்து வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ண வைக்கும். அந்த கார்போஹைட்ரேட் இல்லாத போது வாட்டர் நிறைய நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸியாவோ டயர்டாவோ வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ நீங்கள் குடிக்கலாம், லெமன் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நான் குடிச்சு பார்த்துட்டு அப்படியும் எனக்கு பசி போகல அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் சில்லியம் ஹஸ்க், நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், இது பசி எப்படி கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் லாஸ்க்கு. ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் சில்லியம் ஹஸ்க் நீங்கள் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, அதை மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் குடிச்சிடும். எனக்கு இல்லைனா சில்லியம் ஹஸ்க் வந்து தட்டி போயிடும். ஸோ அதனால நீங்கள் அந்த சில்லியம் ஹஸ்க்கு ஒரே ஒரு டீஸ்பூன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உடனே நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா, அது ரொம்ப ஃபைபரில் ஹை ஃபைபர் கான்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேலரிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் கேலரிஸ். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரிக்கை வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அது கூட நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாஸ்டிங் விண்டோவில் வந்து ஒன்றுமே சாப்பிடாத மாதிரி நம்ம போக முடியும். அது வரைக்கும் இந்த சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சில்லியம் ஹஸ்க்குங்கிறது வந்து எல்லா கிச்சன்லையும் இருக்க வேண்டிய விஷயம், எல்லோரும் வந்து சாப்பிட வேண்டிய விஷயம். எனக்கு இதில் வந்து கேலரிஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப நெக்லிஜிபிள் கேலரிஸ். இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் உங்கள் பாடியில் ஃபைபர் எவ்வளோ மேஜிக் பண்ணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சில்லியம் ஹஸ்க் வாங்கலைன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 16/8 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சி இதனால் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணிச்சுன்னா, நீங்கள் இன்னொரு டஃப்பான மெத்தடுக்கு நீங்கள் மூவ் ஆகலாம். அது என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து வாரியர் டயட். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம பார்த்துட்டு வரது எல்லாமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதில் வந்து சிம்பிள் மெத்தட்லேருந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது 16/8 ரிலேட்டிவ்லி சிம்பிள் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற டயட் வந்து வாரியர் டயட். இந்த வாரியர் டயட் வந்து 24 ஸ்ப்ளிட் அப்படிங்கிறாங்க. இது வந்து 20 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஃபாஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 4 hour விண்டோவில் தான் நீங்கள் உங்களோட சாப்பாடு அத்தனையும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ இந்த 4 hour விண்டோவில் சாப்பிடும்போது உங்களால் ஒரு மீலோ 2 மீலோ இல்லை ஒரு மீலோ ஸ்நாக்கோ மட்டும்தான் சாப்பிட முடியும். 4 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ சாப்பிட முடியும் நம்மளால் இல்லையா? பட் வந்து நீங்கள் சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிடலாம். ரொம்ப வந்து இது சாப்பிடலாமான்னு உங்களுக்கு வந்து தலையை உடச்சிப்பேன். ஆஃப்கோர்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிட ட்ரை பண்ண போகிறோம். பட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் சான்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இது 4 hour விண்டோ தான். மற்ற நேரம் எல்லாமே நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறதுனால இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீயர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 hour விண்டோலையும் உங்களுக்கு ஓவர் ஈட்டிங் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. எனக்கு நிறையா பேரோட மைண்ட் செட் வந்து, ஐயோ 4 மணி நேரம் தான் என்னால் சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்டிங் போகிறேன், ஸோ எவ்வளோ முடியுமோ வாயில் திணிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க.
16-8 ஃபாஸ்டிங் மாதிரியே தான் இதுவும். நீங்கள் வந்து மேக்ரோஸை வந்து உங்களோட மீல்ஸில் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மேக்ரோஸ் அண்ட் கேலரிஸை. உங்களுக்கு வந்து 70-30 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 70% நீங்கள் வந்து ஃபஸ்ட் மீலுக்கு 70% கேலரிஸ் ஃபஸ்ட் மீல்லேருந்து வரலாம், 30% ஆஃப் த கேலரிஸ் செகண்ட் மீல்லேருந்து வரலாம். இல்லை 50-50 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை 30-70 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த வாரியர் டயட்டை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க, இதையும் உங்களால் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா OMAD, 1 meal a day. இந்த 1 meal a day பிளானில் வந்து நீங்கள் 23 ஹவர்ஸ்க்கு ஃபாஸ்ட் பண்ண போகிறீங்க, 1 ஹவருக்கு சாப்பிட போகிறீங்க. டெக்னிக்கலாக இப்படி தான் பண்ணணும், ஆனால் சில பேர் வந்து அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 21 ஹவர்ஸ்க்கு ஃபாஸ்ட் பண்ணுறாங்க, 3 ஹவர்ஸ்க்கு சாப்பிட்றாங்க, இல்லை 22 ஹவர்ஸ்க்கு ஃபாஸ்ட் பண்ணுறாங்க, 2 ஹவர்ஸ்க்கு சாப்பிட்றாங்க. இதுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து ஜாஸ்தி சாப்பாடை வந்து இந்த 1 ஹவர் விண்டோலையோ 2 ஹவர் 3 ஹவர் விண்டோலையோ சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக தான் வந்து நீங்கள் எந்த விண்டோவை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த சமயத்தில் நீங்கள் சாப்பிட்றதும் அதே மாதிரி தான் 16-8 எப்படி சாப்பிட்டீங்களோ ப்ரோட்டீனோடு ஆரம்பிங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தி கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டே நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற சமயத்தில் எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னாக்கா வந்து என்ன வேணால் ஜங்க் ஃபுட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ பிளான் பண்ணி உங்களோட சாப்பாடில் வந்து ஹெல்த்தி கார்ப்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் 16-8 சொல்கிற அதே ரூல் தான் ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து இந்த டயட் பிளானுக்கும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பிளானுக்கும் அதுவே பொருந்தும். ஏன்னாக்கா வந்து நம்ம ஸ்டமக்கை வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸோட ஃபில் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீதி கொஞ்சோண்டு இடம் இருக்கும்போது, கேலரி லிமிட் இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட போகிறோம். நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, 23 ஹவர்ஸ்க்கு நான் ஃபாஸ்ட் பண்ணும்போது என் பாடி மசிலை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்காத, நான் கஷ்டப்பட்டு மசில்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன், ஜிம்முக்கெலாம் போயிட்டு என்னோட மசில்லாம் பிரேக் டவுன் ஆகாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மெத்தட் மூலமாக உங்களுக்கு வந்து மசில் கெயினும் ஆகாது, லூஸும் ஆகாது. நீங்கள் ஸ்டார்வேஷன் மோட் அப்படிங்கிற மோட்லையும் நீங்கள் போக மாட்டீங்க. என்ன ஆக்சுவலி ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ரேட்ஸும் வந்து குறைஞ்சி போயிடுச்சு, ஹியூமன் க்ரோத் ஹார்மோனும் மேலே போகுது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டும் ஆகிறதுனால தான் மசில் மாஸ் பிரேக் டவுன் ஆகாமல் ப்ரிவெண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைப் மூலமாக உங்களுக்கு மசில் பிரேக் டவுன் இல்லை மசில் லாஸ் ஆகாது அப்படின்ட்டு ரிசர்ச் சொல்லுது. மோரோவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் இல்லை ரெஃப்ரிஜரேட்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே வந்து இவால்வ் ஆகிருக்கிற விஷயம் தான் நம்ம பாடி. அதனால் ஆதி காலவாசிகள் வந்து பல நாள் வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்படி இருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியும் ஆக்சுவலி வந்து பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. எதுவுமே நெகட்டிவ் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பல நாட்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். 3 நாளைக்கு மேலே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது தான் உங்கள் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 23-1 மூலமாக உங்களுக்கு எந்த ப்ரோட்டீன் பிரேக் டவுனோ இல்லை மசில் லாஸோ உங்களுக்கு ஆகாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். 3 நாளைக்கு மேலே நீங்கள் போகும்போது தான் வந்து நீங்கள் அதை பற்றி டெய்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 ஃபாஸ்டிங் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 16-8 பார்த்துருக்கோம், வாரியர் டயட், இந்த 2 நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது 2த்துலையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த 3 day ஃபாஸ்டிங்க்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கிறது சேஃபான ஆப்ஷன். அடுத்து வந்து இன்னும் டஃபரான ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் ஃபாஸ்டிங் அண்ட் 4-2 டயட். இது 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஆனால் இது வந்து ரொம்ப சிமிலர் பிளான், அதனால இதை சேர்த்து நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா இது 2த்துலேயுமே வந்து 24 hours நீங்கள் வந்து சில நாட்களில் சாப்பிடாமல் இருக்க போகிறீங்க, சில நாட்களில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சாப்பிட போகிறீங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங்கில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒரு நாள் வந்து ஒன்றுமே சாப்பிட போகிறது இல்லை, ஆஸ் க்ளோஸ் 0 calories நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. அடுத்த நாள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து தேவையான சாப்பாடை நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால நீங்கள் ஆக்சுவலி கேலரிஸ்லாம் எதுவுமே ட்ராக் பண்ண வேணாம் அடுத்த நாளைக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னாக்க வந்து ஒரு நாள் இல்லை வந்து 2 நாளைக்கு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப வந்து அன்லைக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அன்லைக்லின்லாம் சொல்கிறாங்க, இம்பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங் பண்ணாலும் நீங்கள் சாப்பிட்ற விண்டோவில் இல்லை சாப்பிட்ற டேயில் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, ஆல்டர்னேட் டே நீங்கள் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட சாப்பிட்ற கேலரிஸை நீங்கள் ட்ராக் பண்ணணும் க்ளோஸாக. 5-2 டயட்டில் வந்து 2 நாள் சாப்பிட போகிறீங்க, 5 நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க போகிறீங்க. இந்த 2 நாள் நீங்கள் சாப்பிட்ற டேஸ் வந்து பேக் டு பேக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி வேணுமோ ஒரு வீக்கில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த 5-2 டயட் ஆகட்டும் இல்லை ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங் ஆகட்டும்,
இந்த 2 டைப் ஆஃப் ஃபாஸ்டிங்லேயும் வந்து ஃபாஸ்டிங் டே அன்றைக்கி சில பேர் இன்னும் 500 கேலரிஸ் சாப்பிடுவாங்க. எனக்கு சுத்தமாக சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியாது. அதனால 500 கேலரிஸ் வரைக்கும் சில பேர் எடுத்துப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிடாமல் அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா நீங்கள் வந்து 16/8 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. நம்ம 5-2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டிங் விண்டோலையும் சாப்பிட்றோம், ஃபாஸ்டிங் விண்டோலையும் சாப்பிட்றோம், அந்த மாதிரி இல்லாமல் 16/8 விண்டோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் மோட் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு போகிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இன்னும் 2 விஷயம் நம்ம பேசணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் எப்போ பண்ணுறது, ஃபாஸ்டிங் விண்டோவில் பண்ணுறதா இல்லை ஈட்டிங் விண்டோவில் பண்ணுறதா அப்படிங்கிற கொஷின் உங்களுக்கு இருக்கலாம். இன்னொன்று, நான் வந்து ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற கொஷின் உங்கள் மைண்டில் இருக்கலாம். ஸோ வந்து எந்த ஃபாஸ்டிங் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப நாள் கணக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்க போகிறதில்ல. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடணும், செகண்ட் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற வந்து விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப தலையை உடச்சிக்க வேணாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவு ஹெல்த்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் 3 நாளைக்கு மேலே தொடர்ந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 4-5 நாள் நீங்கள் சாப்பாடே இல்லாமல் இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த பிளானில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அடாப்ட் ஆகணும் ஃபுட்டுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 5 டேவோ இல்லை 3 டேஸ்க்கு மேலே எவ்வளோ டேஸ் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபாஸ்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணும்போது ஒரு போன் ப்ராத்தோ இல்லை சூப்போ இல்லை ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த மாதிரி ஒரு லைட்டான ஃபுட்டு மூலமாக அவங்க ஃபாஸ்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரோட்டீன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹெல்தி ஃபேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நான் என்ன ஃபஸ்ட் சாப்பிட்றேன், என்ன சாப்பிடணும், அப்புறம் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற இந்த ஆர்டரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எக்ஸசைஸ் அப்படின்னு வரும்போது சில ஸ்டடீஸ் வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சில ஸ்டடீஸ் சொல்கிறது. ஆனால் சில ஸ்டடீஸ் வந்து அது ஈவென்ச்சுவலி ஈவன் அவுட் ஆகிடும். நீங்கள் எப்போ ஒர்க் அவுட் பண்ணாலும் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அது கம்ப்ளீட்டாக டேலி ஆகிடும். ஸோ அதுக்கு ரொம்ப பெருசாக தலையை உடச்சிக்க வேணாம்னு சில ஸ்டடீஸ் சொல்கிறது. உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் எந்த சமயத்தில் பண்ணும் அப்படின்னு தோணுச்சோ அப்போ பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபாஸ்டிங் விண்டோவில் வந்து வாக்கிங் தான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஹெவி எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட நார்மல் ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் அது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட ஃபாஸ்டிங் விண்டோ எப்படி இருக்குது, அது பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ நான் அடுத்தது பார்க்குறேன். நம்ம வெயிட் லாஸ் October 15th ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லாரும் தயாராகிடுங்க. சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.